ஆரோக்கியமான அழகான குழந்தை வேண்டுமென்றால் வாழும் நமது வழிமுறைகளில் ஏதாவது முன்னேற்றம் தேவையா, லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் வேண்டுமா என்பதை பற்றி இந்த பதிப்பில் பார்க்கலாம். நாம் வாழும் இந்த இயந்திரமயமான வாழ்க்கையில் தினம் தினம் நாம் புதியதாக தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக நாம் தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்யும் பொழுது விரைவாக அக்யூரேட்டாக சேவை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இவ்வாறு தொடர்ந்து நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வதால் ஸ்ட்ரெஸ் உருவாகிறது. ஸ்ட்ரெஸ் நம்முடைய மேனேஜபிள் லெவலில் இருக்கிறப்போ டென்ஷன் இல்லை, மேனேஜபிள் லெவல் தாண்டுறப்போ நமக்கு டென்ஷன் வந்து விடுகிறது. இப்போ இருக்கும் வாழ்முறையில் நாம் திங்கள் முதல் வெள்ளி வரை நன்றாக உண்ணுகிறோம், உழைக்கிறோம், உறங்குகிறோம், வாழ்வதில்லை. சனி ஞாயிறு முதலிய நாட்களில் நாம் உறங்குகிறோம், உண்ணுகிறோம். வீட்டில் இருக்கும் சிறிது நேரத்திலும் நாம் வாட்ஸ்அப், இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் என்று நம்மை முழுவதாக பிஸியாக வைத்துக் கொள்கிறோம். இவ்வாறு தொடர்ந்து நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதால் நமக்கு ஸ்ட்ரெஸ் உண்டாகிறது. ஸ்ட்ரெஸ் நம்முடைய மேனேஜபிள் லெவல் இருக்கும் வரை நாம் அதை அனுபவிக்கலாம். மேனேஜபிள் லெவலுக்கு மேலே போகிறப்போ அது டென்ஷனாக மாறி நமக்கு எதிர்வினைகளை ஏற்படுத்துகிறது. உதாரணமாக நாம் ஓடுகிறோம், நடக்கிறோம், எக்ஸசைஸ் செய்கிறோம், அதனால் ஏற்படும் ஸ்ட்ரெஸ் நமக்கு உடம்பில் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கிறது, ஆனால் உள்ளத்தில் இல்லை. மற்றபடி நாம் பயம், பொறாமை, ஹெல்ப்லெஸ்னஸ், ஹேட்ரட் இது மாதிரி விஷயங்களால் நமக்கு நம்முடன் அது தொடர்ந்து பயணிக்கிறது. அதனால் நமக்கு டென்ஷன் நிறையாக ஏற்படுகிறது. இந்த டென்ஷனில் இருந்து நாம் விடுபடுவதற்கு நான் ஒரு புத்தகம் எழுதியுள்ளேன். அது லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அண்ட் யோகா ஃபார் கப்பிள்ஸ். லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் என்ற பகுதியில் நான் குறிப்பிட்டிருப்பது நேரத்தை எப்படி நன்றாக உபயோகமாக செலவிடுவது, டென்ஷனை எவ்வாறு குறைப்பது, நன்றாக உறங்குவது எப்படி என்று எழுதியிருக்கிறேன். இதற்கு மூச்சு பயிற்சி மற்றும் நம்முடைய தியான பயிற்சி இவைகள் எல்லாம் நம்முடைய மென்டல் ரிலாக்ஸேஷன் கொடுக்கிறது. நினைத்து பாருங்கள், நீங்கள் கோபமாக இருக்கும் பொழுது உங்களுடைய கை கால்கள் நடுங்குகிறது, உங்களுடைய சிந்தனை திறன் குறைகின்றது மற்றும் மூஞ்சி முகமெல்லாம் செவந்து போய் மனிதன் கத்தி பேச ஆரம்பிக்கிறான். இந்த நிலை அவனுடைய கோபத்தினால் வெளிப்பாடு. இந்த கோபமாவது பரவாயில்லை, ஹெல்ப்லெஸ்னஸ், ஜெலஸ், ஹேட்ரட் இது மாதிரி இருக்கும் தன்மைகள் நம்மை தொடர்ந்து துன்புறுத்தி கொண்டே இருக்கும். இதிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் என்றால் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அண்ட் யோகா என்ற புத்தகத்தை வாங்கி நீங்கள் படித்து பயன்பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.